எப்போடா சாட்டர்டே, சண்டே வரும்னு வீக் டேஸ்ல தோணிட்டே இருக்கும். அப்போதான் நம்ம வெளிய போய் மக்கள பார்க்கவே முடியும். இன்னைக்கு ஒரு மாலுக்கு தான் போயிருந்தேன். நெறைய கடை இருக்கப்போ, ஏதாவது ஒரு கடையில மட்டும் கூட்டமா இருந்தா, கண்டிப்பா அந்த கடையில ஏதோ ஆஃபர் போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இத பார்க்குறப்போ எனக்கு டக்குன்னு சாரி ப்ரூச்சஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. இது என்னடா இங்க வச்சிருக்காங்களேன்னு தோணுச்சு. அப்புறம் தான் தெரியும் இது நாப்கின் ஹோல்டர்ஸ்ன்ட்டு. நான் நிஜமாவே இவ்ளோ லக்ஸூரியா ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்ச நாப்கின் ஹோல்டர்ஸ பார்த்ததே இல்ல. இந்த கடையில ஸ்டோர் ஃபுல்லா 70 to 80% கிளியரன்ஸ் போட்டிருந்தாங்க. அடுத்த ஸ்டாப்பா ஒரு புக் ஸ்டோருக்கு தான் போனேன். நம்ம கிட்ட படிக்காம நெறைய புக்ஸ் ஆல்ரெடி இருக்கு. நம்ம இன்னைக்கு சும்மா தான் இந்த கடைக்குள்ள போறோம். எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டே தான் போனேன். பட் கடைசியில 3 புக் வாங்கிட்டு தான் வந்தேன். அது என்னமோ தெரியல. புக் ஸ்டோருக்கு போனா மட்டும் டைம் போறதே தெரிய மாட்டேங்குது. அதுவும் ஏதோ கியூட்டான பொருள்லாம் பார்த்துட்டா, அது உடனே போய் எடுத்து தொட்டு பார்க்கணும்னு தோணும் போல. சில டைம் இதெல்லாம் பார்க்குறப்போ, நம்மள படிக்க வைக்க, நம்மள கடைக்குள்ள வர வைக்கிறதுக்கு இவங்க என்னெல்லாம் விக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தோணும். ஒரு புக்கு படிக்க ஒரு ஆம்பியன்ஸ் தேவை. அது செட் பண்றதுக்கு தேவையான எல்லா பொருளும் இந்த கடையில வச்சிருந்தாங்க. இங்க புக்ஸ் மட்டும் இல்லாம ஒரு ஹாபிய வளர்த்துக்க தேவைப்படுற எல்லா பொருளும் வச்சிருந்தாங்க. மால்ல ஒரு வெண்டிங் மிஷின் பார்த்தேன். இதுல டிசைனர் டாய்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். அந்த டாய்ஸ் எல்லாம் மிஸ்ட்ரி பாக்ஸஸ்ல வரும். அது ஓபன் பண்றப்ப தான் அதுக்குள்ள என்ன டாய் இருக்குன்னே நமக்கு தெரிய வரும். வீட்டுக்கு கிளம்புறப்போ ஒரு இன்டர்செக்ஷன்ல இந்த டூல் ஒன்ன பார்த்தேன். இது ஆவரேஜ் ஸ்பீடு, வெஹிக்கிள் வால்யூம், பெடஸ்ட்ரியன் கவுண்ட்ஸ் இது மாதிரியான டிராஃபிக் டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும். 3 புக் வாங்கினேன். 3 புக்கு ஃபார் $10ன்றது ஒரு நல்ல டீல்னு நினைக்கிறேன். 70% ஆஃபர் போட்டிருந்த கடையில வாங்கின பொருளோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு.